கட்டுகிறவர்களின் பக்கம் கர்த்தர் நிற்கிறார். நெகமியாவை கர்த்தர் அவனுக்குள்ள ஒரு பாரத்தை போடுறாரு பாருங்க. என்ன பாரம்? அந்த ஊரை சுத்திலும் இருந்த அந்த வால்ஸ், அந்த அலங்கங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு விட்டது. இப்ப ஆண்டவர் அந்த இடிந்த அலங்கங்களை கட்டும் ஒரு தயவை அவனுக்கு கொடுக்கிறார். ஒரு ஹவுஸுக்கே காம்பவுண்ட் வால் போடணும்னா எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நார்மலா ஒரு 5.5 சென்ட் 5 சென்ட், இப்போ எங்க வீடுலாம் இருக்குது 5.5 சென்ட். ஸோ காம்பவுண்ட் வாலுக்கு எவ்வளோ ஆகும் யோசிச்சு பாருங்க. ஆனால் இது வந்து காம்பவுண்ட் சுவர் என்னன்னா ஒரு ஊருக்கே காம்பவுண்ட் வால் கட்டிருக்காங்க சார். ஒரு பட்டணத்துக்கே காம்பவுண்ட் வால் கட்டிருக்கிறோம். ஆமென். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இதை கட்டுறதுக்கு ஒரு விருப்பமும் வாஞ்சியும் நெகேமியாவுக்கு இருந்தது. ஆனா தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் கூட இருந்ததுனால அதை செய்வதற்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ், அதை செய்வதற்கு வேண்டிய செல்வம், அதை செய்வதற்கு வேண்டிய சகல காரியங்களும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கட்டுகிறவர்களின் பக்கம் கர்த்தர் நிற்கிறார். We are the builder. Amen. We are the builder. Build the life. Build the walls. Build the cities. நொறுக்குகிறவர்களா, இடிக்கிறவங்களா? No. Build the hope. Build the life. நீங்க நம்பிக்கையை மட்டும் கட்டி எழுப்பிட்டே இருங்க, கடவுள் உங்க கூட இருந்தா வர வேண்டியதெல்லாம் வரும். பவுல் சொல்கிறார் பாருங்க, மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல. சார், ஊழியம்னா என்ன? ஜனங்களை நிர்மூலமாக்குறது கிடையாது. நிர்மூலமாய் வருவான் பாருங்க, அவனை கட்டி எழுப்புவார். தலைமுறை தலைமுறையாய் பாழாய் கிடந்தது கடன்லையும் வட்டிலையும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை கட்டி எழுப்புவதான் சார் ஊழியம். ஆமென். ஏன்னா தலைமுறை தலைமுறையா மக்கள் தரித்திரத்தில், இல்லாமையில, ஹோப்லெஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது வாட் இஸ் a ministry? பவுல் சொல்லுகிறார், மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. பவுல் சொல்ற, ரொம்ப பெருமையா இருக்கு சார் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு. ஏன்னா நாங்க ஜனங்க வாழ்க்கையை இடிக்கிறதில்லை, நாங்கள் ஜனங்களின் வாழ்க்கைகளை கட்டுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆமென்.